गाइस இது வந்து டியூட்டி ஃபோர் பார்ட் 2. இப்போ நம்ம இதுல சூப்பர் கார் எடுக்கலாம் வாங்க. இப்போதான் நம்ம வந்து இந்த ஐஸுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் அது போன வீடியோவில் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே ரோட்டில் வந்து இங்கே பக்கத்தில் தான் வந்து அந்த இது இருக்குதுன்னு நினைக்கிறேன், இந்த சூப்பர் காரு. ஸோ அந்த வழியாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம போகலாம். சூப்பர் காருக்கு ரெட் கலரில் இருக்கும், பார்க்கவே செம கூலிங்காக இருக்கும். ஆமாம், அது வந்து சின்ன கூப்பர் கார் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சரி ஸ்பீடாக போகும். ஸோ அந்த கார் வண்டி வேற ஒரு ஒழுங்காக ஓட மாட்டேங்குது. இதுதான் கன் ஷாப்பு. கன் ஷாப்பில் நிறைய கன் இருக்குது, பட் நம்மள்ட்ட வாங்க தான் காசு இல்லை. ஸோ நீங்கள் வந்து இப்போ காசு வந்து மேலே இருக்கும், எவ்வளோ இருக்கும் 7,000 இருக்குது. அது நம்ம இப்போலாம் வாங்க முடியாது. ஸோ லேட்டாக காசு எடுத்து தான் வாங்கலாம். நீங்கள் ரியலாக நீங்கள் வந்து டியூட்டி ஃபோர் விளாண்டிங்கன்னா இவ்வளோ பிரைட்டாக இருக்காது. ஸோ வீடியோக்காக நான் வந்து பிரைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். ஸோ இதான் அந்த கடை. ஸோ உள்ளே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பர் பைக்கெலாம் இருக்கும். இந்த கார் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ உங்கள் பம்பரை பார்த்தீங்கன்னா சரி இதாக இருக்குது, மாசாக இருக்குது. இது கோல்டில் இருக்குது, ஆனால் இதுக்கு நம்ம நிறைய காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம இப்போ இந்த ரெட் கார் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போயிடலாம். இது எவ்வளோ கொடுக்கணுன்னா வந்து 3,000 கிட்ட கொடுக்கணும், பட் அவங்கள்ட்ட அவ்வளோ காசு இல்லை. ஸோ இது மூடி வச்சுருக்காங்க, வேறு யாரும் வாங்க போகிறாங்க போல இருக்குது. இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு நல்ல கிரே கலர் ஜீப்பு தான் இருக்குது. இதுக்கு நம்ம 4,000 தரணும். ஸோ நம்மள்ட்ட அந்த காசும் இல்லை. நல்ல கலரு நல்லா இதாக இருக்குது. அடுத்து இங்கே ரெட் கலரில் இருக்குது, இதுவும் அது சேமாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து 1,500 கேட்குறாங்க. நம்மள்ட்ட அவ்வளோ இது இருக்குல்ல. ஸோ இந்த காரை நான் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், செமையாக இருக்குது. நடுவில் ஒயிட் கலரில் கோட் போட்டு இதான் நம்ம இப்போ வாங்க போகிறோம். ஆனால் இது நல்லா பிரேக்கே போடல போல இருக்கு, ஆடிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதாங்க, வாங்கியாச்சு. என்னங்க இது லைட்டாக கொடுத்தாலே சரி ஸ்பீடாக போகுது. அவ்வளோதான். இது வந்து ஆட்டோ சர்வீஸ் ஆம். ஸோ இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது, ஏன்னா நம்ம இப்போ தான் கடையிலேருந்து எடுத்துருக்கோம். ஆனால் நல்லா குவாலிட்டி தான் வச்சுருக்காங்க உள்ளெல்லாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அப்படியே ஒரு ஸ்பீட் டெஸ்ட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கவே சரி கிளாஸாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். இந்த வண்டியெல்லாம் எடுத்து சர்வீஸ் விட்டு பார்ப்போம் முதல்ல. ஏன்னா வந்து நம்ம புது கார் போட முடியாது. ஸோ பழைய கார் வந்து இதாக விட்டு அதில் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணணுமோ நம்மள்கிட்ட இருக்கிற காசெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணுறது பெயிண்ட் இருக்கு போல இருக்குது. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து டயர்ஸு, என்னடா இது டயர் இவ்வளோ பெருசாகுது. அடுத்து இது வந்து நல்லா தான் இருக்குது, பட் இவ்வளோ பெருசாக இருந்தால் காரோட டயர் தான் பெருசாக இருக்கும். ஆனால் அதுக்கே வந்து 300 கேட்குறானுங்க. இதை 2 தடவை செஞ்சா நம்ம புது காரே வாங்கிடலாம். ஸோ நம்மளால் இப்போ காசு எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ நம்மளோட வைப்பர் எடுத்துகிட்டு நம்ம இப்போ போக வேண்டியதான். இந்த இடத்த கொளுத்தி விட்டுட்டு போனால் ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமா? ஆமாம், போலீஸ் வந்து அடிச்சு விடுவாங்க. வண்டி எடுத்துகிட்டு போய் எங்கேயாச்சும் உடைக்கினான்னு பார்த்தா போலீஸ் வேறு வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி இதை நம்ம இப்போ தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ இதை வந்து பவுலிங்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் பால் வந்து உருட்டி விட்டிங்கன்னா வந்து அங்கே இதில் போய்ட்டு அடிக்கணும். என்னடா நிலம் வீட்டு உள்ளே தெரியுது. ஸோ இதை நம்ம பிக் பண்ண பார்க்கலாம். எங்கே தெரியும், ஆனால் எடுக்க முடியல. என்னடா எடுத்தால் இப்படி வருது. ப்ளே பவுலிங்னு கீழே காட்டுது. ஸோ இப்போ நம்ம எய்ம் பண்ணும் போல இருக்குது. சைடில் போயிடுச்சு, எனக்கு ஸ்பீட் ஆனால் அதிகமாகிட்டு. ஸோ சைடில் தான் போகுது. ஸோ 0 தான். ஸோ இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எதுவும் இல்லை. ஸோ 0 தான். ஓகே, இப்போ வந்து எய்மை கரெக்டாக வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போயே சைடில் போயிட்டு, ஸோ ஸ்பீட் ஆனால் அதிகமாகிட்டு, ஆனால் சைடில் தான் போகுது. ஸோ அடுத்து இதில் போய்ட்டு நின்றுச்சு. ஸோ நம்ம திருப்பி விளாண்டு பார்க்கலாம். காசு இருக்காமல் இப்போ நான் போகிறதா இல்லை. ஓகே சென்ட்ரல்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு கொஞ்சம் சைடில் போயிருக்கு. ஸோ லெஃப்ட்டு கொடுத்தோன்னா எல்லாம் வந்துடும். என்னோட எல்லாமே தானே போணுச்சு. 5 தான் விழுந்துதா? ஒரு இது விழுந்ததுன்னா வந்து 5 ரூபா தருவாங்க போல இருக்குது. நம்மளுக்கு 5 விழுந்துருக்கு. ஸோ 25 காசு கிடச்சிருக்கு. ஓகே, ஒரு 2 விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். 1 தானா? சரி, கிடைச்சது 30 ரூபா.
ஆமாம், இதே மாதிரி விளாண்டுருந்தோம்னா நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இதை ஓட்டி பார்க்கறது தான் நம்மளுக்கு. ஏன்னா இப்போ தான் எடுத்திருக்கோம். ஸோ ஓட்டி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். இது வந்து இன்னொரு இது வந்து சும்மா வேறு கார்ஸு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதில் நம்ம ரேட் செக் பண்ணி பார்க்கலாம்ல நம்மளோட கார் எவ்வளோக்கு விற்கிறோன்னு. நம்ம இந்த காரே இவங்க காரே இவங்கள்ட்ட கொடுத்து நம்ம காசு எடுத்துடலாம். ஸோ அதுவும் ஒரு ஈஸியாக தான் கிடைக்கும் காசுலாம். இது என்ன கோழியெல்லாம் கார் வச்சுருக்கானுங்க. ஸோ கார்ஸ் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கோழிக்காரு. இப்போ நம்ம கல்லில் போய் முட்டாலும் நம்மளோட பம்பர் வந்து சரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எதுவும் ஆகாது. ஆனால் நம்ம கார் எவ்வளோ ரேட்டுன்னு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃப்ரீயாக தான் எடுத்தோம். ஸோ எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி பேரம் பேசுவாங்கன்னா நம்மள்கிட்ட நல்லா காசு கேட்பானுங்க, கொடுப்பானுங்க. இந்த ஒரு இதுக்கே வந்து 122 ரூபா தான் கொடுக்குறாங்க.